ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை 4ல் உபுண்டு OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன். உபுண்டு இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டூல் வேணும். ஸோ இந்த டூலை வச்சு தான் நம்ம வந்து இமேஜ் ஃபைலை வந்து ஃப்ளாஷ் பண்ணுவோம். உபுண்டு இமேஜ் ஃபைலை. ஸோ இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நார்மலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு லிங்க்கை மட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த லிங்க் கீழே கொடுத்துருவேன். ஸோ இதில் போய் தான் நீங்கள் உபுண்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு லினக்ஸ் தான், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இதில் 32 பிட் 64 பிட் இருக்குது. நம்ம 64 பிட் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ராஸ்பெரி பை 3 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகும். ஒரு 600 MB தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேவ் ஃபைல் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டவுன்லோட் ஆகலை அப்படின்னா டவுன்லோட் நவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு தேவையான விஷயங்கள் மெமரி கார்டு வேணும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ராஸ்பெரி பைனா என்னன்னு தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அந்த வீடியோலாம் பண்ணி. ஸோ அந்த வீடியோ எனக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ராஸ்பெரி பை எங்கே வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆச்சு. அந்த ஃபைலை வந்து நியூ ஃபோல்டர் கொடுத்து டெஸ்க்டாப்பில் சும்மா என்னோடய ரெஃபரன்ஸுக்காக நான் உபுண்டு டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நேம் கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த டூலை ரன் பண்ணலாம். சேனல் இருக்கும். ஸோ ஃப்ளாஷ் இமேஜ் ஃபைல் இருக்கும், சரி ஃப்ளாஷ் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். எங்கே வச்சுருக்கீங்க பாருங்கள். டெஸ்க்டாப்பில் போய் நான் வச்சுருக்கேன். ஸோ அங்கே கொடுத்து அந்த ஃபைலை மட்டும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் மட்டும் கொடுங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். ஸோ மெமரி கார்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க கார்டு ரீடர் வச்சு. ஸோ செலக்ட் ஆகினதுக்கப்புறம் ஃப்ளாஷும் கொடுத்துருங்க. ஸோ ரொம்ப நாளாக வீடியோவும் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ நீ அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூஸாக வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக காலி லினக்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ண நினச்சேன். நிறையா பிரச்சனை இருக்குது காலி லினக்ஸில். நெட்வொர்க்கு கரெக்டாக கான்ஃபிகரேஷன் ஆகலை. ஸோ ரொம்ப லேக் ஆகுது. ஆனால் ஆக்சுவலாக உபுண்டு பெட்டராக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ இதில் போட்டு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக காலி லினக்ஸை ஃபுல்லாக வீடியோவும் எடுத்து வச்சிட்டேன். பட் அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லாதனால நான் வீடியோவாக பண்ணல. இருந்தாலும் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இதோட இன்னொரு வாய்ஸும் இருக்குது, அதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். ஸோ ராஸ்பெரி பை 4க்கு இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் உங்கள் ராஸ்பெரி பை 3 இருந்தாலும் சேம் தான். என்ன அந்த ஃபைல் மட்டும் இமேஜ் ஃபைல் மட்டும் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி இன்ஸ்டால் பண்ணுற ப்ரொசீஜர் தான் சேம் தான். ஸோ இப்படி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஃப்ளாஷ் கம்ப்ளீட்னு வரும். அங்கங்கே பாப்பப் ஆகும். இந்த யூசர் பேஸ்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும், அதெல்லாம் கேன்சல் கொடுத்துருங்க. ஓகே, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கார்டு ரீடரை கழட்டிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் மஞ்சாரோ OS இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் நல்ல OS தான். ஸோ இதான் ராஸ்பெரி பை 4. இது எங்கே வாங்கணும் அப்படின்லாம் வீடியோலாம் நான் தனியாகவே போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டன் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒயிட் கேபிள் பார்த்தீங்கன்னா மவுஸு கீபோர்டுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஜியோ ஒய்ஃபை மோடம் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதாவது ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெட்டு வேணும் இதுக்கு கண்டிப்பாக. இல்லைனா மொபைலை கனெக்ட் கூட பண்ணிக்கலாம். USB கனெக்ட் பண்ணி USB தித்தரிங்கிட்டு இருக்கும், அதை ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பவர் கேபிள். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா HDMI கேபிள். ஸோ நான் டிவியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிவியோட கனெக்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வீட்டில் மானிட்டர் இருக்குது அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பின்னாடி நம்ம இன்ஸ்டால் பண்ண OSோட மெமரி கார்டு தான் இருக்குது. நான் 64 GB மெமரி கார்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் 32 பிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது பவரு, நம்மளுடைய சொன்ன மாதிரி பட்டன் இங்கே இருக்கும். அதெல்லாம் AliExpressல தான் வாங்கினேன். பட் இப்போ நிறைய பேருக்கு அது இல்லை, அன்அவைலபிள்னு வந்திருக்கும். பட் நான் வேறு லிங்க் எடுத்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அமேசானில் வாங்கினீங்கன்னா ரேட்டு கூட, AliExpressனால் கம்மியாக இருக்கும். இதில் HDMI கேபிள் நான் அதை வந்து டிவி முன்னாடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இப்போ இப்படி தான் இருக்கும் பார்க்க. நான் பண்டில் வாங்கினால எல்லாமே ஒரே இதில் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒரே டைமில் வாங்கிட்டேன். எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். நீங்கள் ராஸ்பெரி பை வாங்கும் போதே இந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாமே அதிலே வந்துடும். ஓகே, இப்போ அதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆன் பண்ணுறேன். மெமரி கார்டு மாட்ட மறந்துடாதீங்க. ஓகே, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வரும்னா HDMI மோடுக்கு வச்சுருங்க. டிவியில் வச்சுட்டு இந்த மாதிரி தான் லோட் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்டு கனெக்ஷன் இல்லை, நான் அதையும் சொல்லிடுறேன், அது எப்படி சரி பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து லாகின் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா உபுண்டு தான். நான் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன், அதாவது வீடியோலையும் உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். பாஸ்வேர்டும் உபுண்டு தான். ஸோ ரெண்டுக்கும் உபுண்டு தான். உபுண்டுன்னு கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கரண்ட் பாஸ்வேர்டு கேட்கும், அதுவும் உபுண்டு தான்.
உபுண்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளா ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு பாஸ்வேர்டு கடைசி வரைக்கும் நம்ம அதுக்கப்புறம் இன்னும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக 2-3 வாட்டி கூட வரும். நீங்கள் அகைன் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு 2 வாட்டி மறுபடியும் வந்துச்சு. ஸோ அதனால் அதை சொல்கிறேன். ஸோ நியூ பாஸ்வேர்டு கேட்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் கொடுத்துட்டேன். அது மறுபடியும் கேட்கும், ரீடைப் பண்ண சொல்லும். அதையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நெட்டு கரெக்டாக வேலை செய்தான்னு செக் பண்ணிக்கலாம். இது முதல்ல கிளியர் பண்ணிடலாம். முதல்ல ஸோ கிளியர்ன்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா டெர்மினல் ஃபுல்லாக அப்படியே மேலே இருக்கிறதுல எல்லாமே கிளியர் ஆகி வந்துடும். கிளியர் கமாண்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெர்மிக்ஸில் கமாண்ட் யூஸ் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான். என்ன இதில் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். எல்லாமே லினக்ஸில் எல்லா கமாண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து sudo apt get அப்டேட்னு கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா எரர் இல்லாமல் டவுன்லோட் வரணும். பட் எரர் ஆகுது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் டவுன்லோட்னு வருது. ஸோ அது கிளியர் பண்ணிடலாம். ஸோ நெட் கனெக்ஷன் இல்லை. ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த sudo கொடுத்துக்குங்க. sudo கொடுத்து இந்த நேம் etc நெட் லேம்ப்னு இருக்கும், நெட் பிளான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துருங்க. எனக்கு கமெண்ட் கீழே கொடுத்துருவேன், இல்லைனா டிஸ்பிளேயும் கொடுத்துருவேன். ஸோ என்டர் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அதை பார்த்து டைப் பண்ணி என்டர் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இப்படி வந்துடும். இதில் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ETH0 இருக்கா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட். அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது 1, அது 0ல் இருக்குது. அப்புறம் இன்னும் 2 விஷயத்தை நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். கீழே இருக்கிற வெர்ஷனை டெலிட் பண்ணிவிட்டு மேலே வந்து நெட்வொர்க்கு கீழே வெர்ஷன் 2 மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து ரெண்டர்னு டைப் பண்ணுங்கள். காலம் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு நெட்வொர்க்னு கொடுங்க. அதில் அதுக்கு ஸ்பெல்லிங்கை கரெக்டாக கொடுங்க. அதான் நெட்வொர்க்கு. இந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுங்க. நான் எப்படி டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கணும், இல்லை கீழே எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சுருங்க. ஸோ இதே மாதிரி வச்சுட்டு Ctrl+X அமுக்குனீங்க அப்படின்னா சேவ் பண்ணவான்னு கேட்கும். நம்ம ஒய் மட்டும் டைப் பண்ணால் போதும். இந்த மாதிரி வரும். ஒயின்னு டைப் பண்ணுங்கள். அப்புறம் என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஒயின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும், சேவ் ஆகிடும். இப்போ அதை கிளியர் பண்ணிடலாம். ஸோ சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னா ரிப்பீட்டடாக திரும்ப கூட ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து sudo நெட் பிளான் ஜெனரேட்னு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் என்டர் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் sudo அந்த நெட் பிளான் அப்ளைன்னு கொடுங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நெட் கனெக்ஷனுக்கு கரெக்டாக வேலை செய்யும். நான் வந்து ஜியோ மோடம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொபைல் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். USB கனெக்ட் பண்ணி ஈத்தர்நெட் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரீபூட் பண்ணிடலாம். sudo ரீபூட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகிடும். ராஸ்பெரி பை வந்து ரீபூட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் தான் நான் வந்து இப்போ வந்து நம்ம டெர்மினலில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். உபுண்டு லாகின் கேட்கும். உபுண்டு கொடுத்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ முன்னாடி நம்ம செட் பண்ணோம் இல்லையா, நம்மளோட பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம்ல, அந்த பாஸ்வேர்டை தான் கொடுக்கணும் அடுத்து எப்போ கொடுத்தாலும். ஓகே, இப்போ வந்து sudo apt get அப்டேட் கொடுக்குறேன். கரெக்டாக வேலை செய்தான் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேலை செய்யும். ஏன்னா இது மாதிரி நெட் கனெக்ஷன் இல்லாதனால அது எரர் காட்டுச்சு. இப்போ வந்து கரெக்டாக வந்து ரீடிங் பேக்கேஜ் லிஸ்ட் டன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நெட் கனெக்ஷன் உங்களுக்கு தான் கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ கிளியர் கொடுத்துடலாம். கிளியர் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து இதை வந்து GUIயில் ரன் பண்ணிக்கலாம். அதாவது கிராஃபிக்ஸ் இன்டர்ஃபேஸ் நம்ம காலி லினக்ஸில் எப்படி ரன் பண்ணுவோம் அந்த மாதிரி தான். ஸோ நான் செஞ்சு காட்டும்போது புரியும் உங்களுக்கு. ஓகே, இதை டிஸ்டாபிஃபைல கிட்ல ஒன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை நான் கொடுத்துருவேன். ஸோ லிங்க்கும் கொடுத்துருவேன். நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பேஸ்ட் பண்ண முடியாது இதில். ஸோ அதனால் நம்ம டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன். டிஸ்பிளேலையும் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஓகே, அதாவது வீடியோலையும் தெரியும் உங்களுக்கு. ஓகே, CD கொடுத்து டிஸ்டாபிஃபை உள்ள ஃபோல்டருக்குள்ளே வந்துக்குங்க. CD கமாண்ட்லாம் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் வீடியோன்னு தனியாகவே போட்டிருக்கேன். லினக்ஸ் பேசிக் வீடியோன்ட்டு. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ sudo கொடுத்து ஸ்பேஸ் விட்டுட்டு ./distabify கொடுத்து அப்புறம் -de உபுண்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா உபுண்டு இன்டர்ஃபேஸ் வந்துடும். அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டெர்மினலில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து சிலருக்கு வந்து புரியும், சிலருக்கு புரியாது. அதனால் அது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு அந்த கிராஃபிக்ஸ் இன்டர்ஃபேஸோடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அதுக்கேற்ற ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, வெயிட் பண்ணால் மட்டும் போதும். இது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். 20 to 25 நிமிஷம் ஆகும். அதாவது 20 to 25 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் ரொம்ப டைம் எடுத்துச்சு.
இதில் என்ன பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா Ubuntu காலி லினக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து கரெக்டாக இருக்குது. அந்த காலி லினக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டு இழுக்கிறதே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, இதில் பார்த்தீங்கன்னா 1 Mbps வரைக்கும் போகுது. அதில் வெறும் 15 KB 55 KBன்னு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை ரொம்ப லேகாகவும் ஆகுது. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சூடோ ரீபூட்டும் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு 3 பேர் நினைக்கிறேன், காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி பேரட் OS இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. பேரட் OS வந்து இன்னும் ராஸ்பெரி 4க்கு வந்து ரெடி பண்ணல. பை 3க்கு வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்க, நம்ம எப்படி VMwareல செட் பண்ணுவோமோ அதே கான்செப்ட் தான். பட் பை 4க்கு இன்னும் ரெடி பண்ணல. அப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நானும் ரொம்ப நாளாக தேடிட்டு தான் இருக்கேன். பேரட் OS வந்து ராஸ்பெரி பை 4க்கு இருக்கான்னு தேடிட்டு தான் இருந்தேன். இன்னும் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அது வந்து நம்ம முன்னாடி நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டு தான். ஸோ இப்படி வந்துடும் உங்களுக்கு. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. காலி லினக்ஸை விட நான் பெட்டராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா இருந்தால் மட்டும்தான் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாயிருக்கு. சில டூல்ஸ்லாம் நீங்கள் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம், மெட்டாஸ்ப்ளாய்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுன்னு நம்புகிறேன். உங்களுக்கு சிம்பிள் தான். எப்படி நம்ம டெர்மிக்ஸில் டவுன்லோட் பண்ணுவோம், டெர்மிக்ஸில் எப்படி மெட்டாஸ்ப்ளாய்ட் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே கான்செப்ட் தான். யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து இன்னும் வேறு வாய்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணி ராஸ்பெரி பை 4ல் அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இன்னொரு வாய்ஸ் இருக்குது. நான் அதுவும் நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது வீடியோ பண்ணி உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து ஃபயர்பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நெட்டும் நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் அப்டேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. நான் கடைசியில் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ எப்படி டூல் இன்ஸ்டால் பண்ணுறது அதை நீங்களாக சர்ச் பண்ணி கற்றுக்குங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் எதையுமே கற்றுக்க மாட்டீங்க. சில விஷயங்களை வந்து நம்மளாக தேடி எடுத்தால் தான் கற்றுக்க முடியும். ஓகே, இந்த நெட்டு கனெக்ஷன்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நானாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் இப்போ கரெக்டாக வேலை செஞ்சிட்ருக்கு. ஓகே, இப்போ ஓப்பன் டெர்மினல் கொடுத்துடலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இந்த உபுண்டுக்கு பார்த்தீங்கன்னா சேம் பேரட் OS மாதிரி தான். என்ன இதில் கொடுக்குறோம் அப்படின்னா apt getன்னு கொடுப்போம். ஸோ அதுதான் சேஞ்ச் ஆகுமே தவிர மற்றபடி எல்லாம் சேம் தான். சூடோ apt get இன்ஸ்டால் கொடுத்து என்ன டூல் வேணுமோ நேம் கொடுத்துக்கலாம். இதை நான் அப்டேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் அப்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. எப்பயுமே நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல் அப்கிரேட் கொடுத்துருக்குங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எல்லா டூல்ஸும் வந்து கரெக்டாக வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்போ தான் ப்ராப்பராக வேலை செய்யும். ஏதாவது ப்ரீவியஸான வெர்ஷனில் ஏதாவது பக் இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணி அப்டேட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்மளும் அப்டேட்டில் இருக்கணும். அப்போ தான் எல்லா டூலும் கரெக்டாக வேலை செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நான் இப்போ வேறு ஒரு ஆப் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் லேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் சில வீடியோஸும் பண்ண முடியாமல் இருக்கேன். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து வீடியோ கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் சப்போர்ட்டில் தான் எனக்கு வந்து நிறைய என்னால் ஏர்னிங்ஸ் எடுக்க முடிஞ்சது. மெயினாக அந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமாக தான் எனக்கு இன்கம் வந்துட்டுருக்கு. யூடியூப்பில் இன்கம் வரல. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்றதாக தான் உங்களுக்கு கண்டினியூஸான வீடியோ கொடுத்துட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் லேட்டாக கொடுத்துட்ருக்கேன். அடுத்து கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கேட்கலாம். நான் ப்ரீவியஸாக நிறைய ஆப்புமே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் சில இஷ்யூஸ் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெர்மிக்ஸில் புதுசாகவும் ஆப் லான்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கேமும் லான்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கேமும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அது ஒரே ஒரு வீடியோ மட்டும் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு 2-3 வீடியோவில் நான் அடுத்து போட்டுருவேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல்.